கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை மூலமாக இந்த இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறதான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நேரத்துல கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை மூலமாக இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரத்துல தகப்பட தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவரீர் உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் சில வசனங்களை வாசித்து தியானிக்கும் பொழுது நீரே எங்களுக்கு துணையாயிருந்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த புதிய மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிற இதை நாம் வாக்குத்தத்த வசனமாக நாம் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருவார் என்பதில் நிச்சயம் உண்டு. இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இன்றைய புதிய மாதத்துல கடந்து வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அநேகருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்ததான துக்கம், வருத்தம், சோர்வுகள் அநேக வாழ்க்கையில அப்படியாக சத்ருவானவன் ஒரு கட்டத்துக்குள்ளாக அவர்களை வைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான சூழ்நிலையில துக்கத்தோடு வருத்தத்தோடு ஒரு சோர்வோடு நீங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிற வசனம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். அது எப்படியாக முடியும் என்றால் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமாக வெளிச்சம் கொடுக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அதே போல சந்திரன் ஒரு வெளிச்சம் கொடுக்கிற காரியம் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா வசனம் எப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க ஒரு சோர்வுக்குள்ளாக, ஒரு பலவீனத்துக்குள்ளாக, ஒரு வருத்தத்துக்குள்ளாக, ஒரு பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைய தினத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தரே எனக்கு நித்தியமான ஒரு வெளிச்சமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்பேற்பட்டதான அந்த ஒரு வாக்கு தத்தத்தில் இந்த புதிய நாளுக்குள்ள நாம் அடி எடுத்து வைக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக, வேதத்தின் அடிப்படையில நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த இடத்துல வெளிச்சம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நித்திய வெளிச்சம், வெளிச்சம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வேதாகமத்திலே நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே என்று அப்படி சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:5 நம்ம வாசிக்க கேட்கிறோம். இது என்னதை குறிக்கிறது அப்படி சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவன் நம்மை இருளில் இருந்து பிரித்தெடுக்கிறார், வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாக, இரவுக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக வெளிச்சம் என்பதை குறித்து அடுத்தபடியாக என்ன ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆதியாகமத்தில் தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் போது, இந்த அண்டை சராசரங்களை அவர் உருவாக்கும் போது எப்படியாக வெளிச்சத்தை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறமாக அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியம் நமக்கு புலப்படுகிறது. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் இரண்டாக பிரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியாக தேவன் இந்த உலகத்தை படைக்கிற சூழ்நிலையிலே என்ன பண்ணிட்டாராம், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக அவர் பிரித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது, இயேசு கிறிஸ்து நித்திய வெளிச்சமாய் நம்மேல் பிரகாசிப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில 1 தெசலோனிக்கேயர் 5:5 சொல்லப்பட்டது போல நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லது போல, ஆதியாகமத்தில் தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கும் போது
பொழுது வெளிச்சத்திற்கும் இருளையும் இவ்வேறாக அவர் பிரித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக காணப்படுகிறது? நாம் இன்னுமாக இருளுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? தேவனுடைய சித்தம் இல்லாதபடி நாம் எதையாவது செய்து கொண்டிருக்கிறோமா? அநேக தான தர்மங்களை பண்ண வேண்டிய நாம், அநேகருக்கு உதவி செய்ய வேண்டிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம்? தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அவருடைய வெளிச்சம் உண்மையிலே நம்ம பிரகாசிக்கிறதா? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறபடி அந்த வெளிச்சம் உண்மையிலே நம்ம காணப்படுகிறதா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதாகமத்தில் நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிற நிலையில நாம் வெளிச்சத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் வெளிச்சத்திலே நடவாதபடி இருளிலே நடந்து கொண்டிருந்தால் நாம் நம்ம இந்த நாளில ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, அக்கிரம வாழ்க்கையிலிருந்து, முறைகேடான காரியங்களிலிருந்து, தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்களிலிருந்து நம்முடைய மனதை நாம் திருப்ப அழைக்கப்படுகிறோம். வேதத்தில் நாம் ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சம் நம்மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். அவரே பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் வந்ததன் மூலமாக அநேக இருள் இந்த உலகத்திலே நீங்கி போயிற்று. பாவத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும்படியாக, சாபத்திலிருந்து மக்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும்படியாக, என்ன பாவத்திலிருந்து எப்படியாக மீண்ட வேண்டும் என்று ஒரு வழி தெரியாத நிலைமையில இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையிலே அவர் பலி கொடுத்தார். தன்னைத்தானே அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிச்சமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்டதான வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்? அதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த உறவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லிட்டோம். வெளிச்சம் யார் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். அவரே உலகத்திற்கு வந்த மெய்யான ஒளி அப்படின்னு சொல்றோம். யோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வெளிச்சம் அப்படின்னு சொல்லுது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான காரியம் அப்படின்னு சொல்லி. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் யார்? பிள்ளைகள் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக எப்படியாக மாறுகிறோம் அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இருக்கிறது. இப்படியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் மேல வைக்கிற விசுவாசம், அவர் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ விசுவாசத்தின் அடிப்படையில அவரை பற்றி கொண்டிருக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவருடைய ஒளி நம்மேல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில கூட பேர்பட்டதான அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படியாக இருக்கிறோமா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14 நம்ம வாசித்ததன்படி நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் பிறருக்கு சாட்சி உள்ள ஜீவியமாக இருக்கிறோமா? இல்ல அவரிடத்துல பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வீட்டுக்குள்ளாக அடைந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்திக்க நாம சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். சாட்சியுள்ள ஜீவியம் வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இந்த அதிசயங்களை செய்தார், இந்த அற்புதங்களை செய்தார். அவர் இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இயேசு ஆசீர்வதிக்கார் நேரம் நிகழ்ச்சியில இந்த தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையில இருந்து 200க்கும் மேற்பட்டதான ஜெப ஊழியர்கள், தேவ ஊழியர்கள் அநேக மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த ஒரு தேவைகளாக இருந்தனாலும் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து அதை மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன பண்ணுமா? மலையின் மேல இருக்கிற பட்டணமாக அதை ஒளிந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எப்படியாக இருக்கணும்? மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக,
மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள ஜீவியம் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 5:15 இவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலினால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சம் பிள்ளைகளாக இருக்கிற நாம என்ன பண்ணணுமா, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, அந்த விளக்கு மரக்காலில் மூடி வைக்காதபடி விளக்கு தண்டின் மேல இருக்கும்போது மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவை உலகமெங்கும் பறைசாற்றுகிறவர்களாக நாம் மாறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியாக நாம் செய்யும் பொழுது இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தங்களின்படி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாக இருக்கும்போது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் எப்படியாக இருக்க வேண்டுமா, சாட்சியுள்ள ஜீவியம், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைய நாளில அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு இருக்கிற நாம் எப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். லூக்கா 11:35 இவ்வண்ணமாக சொல்லுகிறது, ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை எப்படியாக அவர் நம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப பரிசுத்தமுள்ள ஜீவியம் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போதுதான் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற அந்த ஏசாயா 60:20 வாக்கு நமக்கு நிறைவேறும். அப்படி இல்லாதபடி நாம் முன்னுமாக அந்த இருளுக்காலாக சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதான நிம்மதி காணப்படாது. அப்படியாக நாம் இருந்து விடாதபடி இந்த எச்சரிக்கையின் வார்த்தை, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி என்ன பண்ணுமா, எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக. இந்த எச்சரிக்கையின் துணியேற்ற நாம் இந்த வாக்கு தத்தத்தின் வசனம் படி தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம மேல அவர் வெளிச்சமாயிருக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாம் காணப்படுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்ற இந்த நிகழ்ச்சியிலே தேவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையை செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. நீரே இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளியாக வந்தீர். நாங்கள் விசுவாசத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக, அப்பா, மலையின் மேல் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்காதோ தகப்பனே, எப்படியாக விளக்கை கொளுத்தி அப்பா அந்த மரக்காலிலே மூடாதபடி விளக்கு தண்டின் மேல வைப்பார்களோ, அப்படியாக நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து செல்கிறவர்களாக காணப்பட தேவரே நீர் கிருபை செய்யுங்க. தேவரே, நாங்கள் அப்படியாக செய்யும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போம் என்று நீர் வாக்கு தந்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான துக்க நாட்கள் முடிந்து போக தேவரே கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. மட்டுமாக ஒரு அறியாமையில தகப்பனே வெளிச்சத்தோடும் இருளோடும் போராடி கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த நாளிலே நீர் தயவு கூர்ந்து இறங்கி தகப்பனே வெளிச்சத்திற்குள்ளாக முழுவதுமாக அவர்கள் கடந்து வர தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.